இந்தியாவின் இரும்பு மனிதர் யார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்தியாவிலேயே அதிகமான பணம் செலவு பண்ணி ஒருத்தர் செலவு செய்கிறாங்க. அவர் தான் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். அவருக்கே அந்த செலவு வச்சாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் தான் இந்தியாவின் இரும்பு மனிதர். அவருக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பி தொகுதிகளுமே ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா, எம்பி தொகுதிகளாக கிடையாது. ஒவ்வொரு சிற்றரசு, ஒவ்வொரு பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராஜாக்களோட கண்ட்ரோலுக்கு கீழே இருந்தது. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வெள்ளைக்காரனுக்கு பயந்துட்டு இருந்த சிற்றரசு, பேரரசு ராஜாக்கள் சுதந்திரம் கிடச்சி வெள்ளைக்காரன் வெளியே போன வாட்டி இந்தியா குடியரசு ஆகிறதுக்கு இடைப்பட்ட அந்த ஒரு 2-3 ஆண்டுகள் அப்பாடா இனிமேல் நம்ம கையில் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் ஆட்சி செலுத்த ஆரம்பித்தாங்க, வரி விதிக்க ஆரம்பித்தாங்க, எல்லாமே வாங்க ஆரம்பித்தாங்க. அந்த காலகட்டங்களில் தான் கிளம்பி வர்றார் சர்தார் வல்லபாய் பட்டேல். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம சுதந்திரம் கிடைச்சிட்டோம், அது போதாது, இனிமேல் நம்மக்கிட்ட யாரும் வந்து ஒரு அடிமையாக்கக்கூடாது அப்படின்னா நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது வேணும். அந்த அடிப்படை கட்டமைப்புங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்மளை வந்து நம்மளுடைய நாட்டெல்லாம் ஒன்றிணைச்சு இந்தியான்னு ஒரு அமைப்பு உருவாக்கணும். இந்தியாங்கிற ஒரு பெரிய தேசத்தை உருவாக்கணும். அந்த தேசத்துக்கான அடிப்படை என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, எல்லாரும் ஒன்று சேரணும். அதுக்குன்னு சொல்லி ஒரு நிலப்பரப்பு வேணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு என்ன நிலப்பரப்பு இருக்குதோ அதில் ஒரு சின்ன பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து திரும்ப மக்களுக்கோசரம் நீங்கள் நாட்டுக்கோசரம் ஒப்படைக்கணும்னு சொல்லி போய் பேசுகிறாரு. இது வந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, தமிழ் பேசுகிறவங்களுக்கு கன்னடம் தெரியாது, கன்னடம் பேசுகிறவங்களுக்கு மலையாளம் தெரியாது, மலையாளம் பேசுகிறவங்களுக்கு உருது தெரியாது, உருது பேசுகிறவங்களுக்கு நம்மளுடைய தெலுங்கு அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு ஒத்த மனுஷன் வந்து அனைத்து மொழி பேசக்கூடிய ஆளுங்களையும் போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சு இந்த மாதிரி விஷயத்தை பண்ணியிருக்கிறாருன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. பொதுவாகவே ஒரு பங்காளி சண்டை இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விசேஷத்துக்கு வாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, என் பங்காளிக்கும் எனக்கும் சண்டை, அவன் வந்தால் நான் வரமாட்டேன், ஸோ நான் வரேன், அவனை வரவேணும்னு சொல்லிடு, அவன் கொடுத்தா நான் கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்போம். பொதுவாக ஒருத்தர் நம்மகிட்ட ஏதோ ஒரு பொருள் கேட்டு வராங்கன்னா நம்ம நல்ல மூடில் இருந்தோம்னா உடனே கொடுத்துருவோம். அதுவே நம்ம ஒரு அப்செட்டான மூடில் இருந்தோம்னா என்ன சொல்லுவோம், கொடுக்க முடியாது, நான் எது கொடுக்கணும், உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ என்கிட்ட நம்ம வந்து ஒரு நல்ல மூடில் இருந்தோம்னா டீசெண்டாக அப்ரோச் பண்ணுவோம். நம்மளே ஏதோ அப்செட்டாக இருந்தோம்னா அவங்கள திருப்பி அனுப்பிவிட பார்ப்போம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சரின்னு சொல்லி நல்ல விதமாக பேசிட்டு மறுபடியும் திருப்பி அவங்க அனுப்பி விட்டுட்டு மறுபடியும் ஏதோ நம்ம விருப்பத்தை பண்ண நினைப்பாங்க. ஆனால் ஒத்த மனுஷனாக இருந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய 540க்கும் மேற்பட்ட ஒரு தொகுதிகள் வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 540 பேரரசு சிற்றரசுகளாக இருந்துச்சு. அத்தனை ஊருக்கும் போய் அத்தனை பேரைகிட்டையும் அலைஞ்சி திரிஞ்சு பேசி ஒத்துக்க வச்சு உங்களுக்கு என்ன நல்லா இருக்குதோ அது உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, எடுத்ததை போக மீதி மக்களுக்கோசம் ஒன்று கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒத்துக்க வச்சிருக்கிறாரு. அதோட ஒரு காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவின் இரும்பு மனிதர்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கோசரம் தான் இந்த இந்தியாவிலே அதிக செலவு பண்ணி அவருக்கு ஒரு சிலை அப்படிங்கிறது வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா, அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கல, அவருக்கு குடும்பம் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, முழுக்க தேசத்துக்கோசரம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அவர் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா, அந்த காரணமாக தான் நம்ம அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெருமையாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எல்லாமே பேசுகிறோம். அவருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா சிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வச்சுருக்கிறோம். ஓகேங்களா, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நடிகரோ அது ஒரு கட்சி தலைவரோ நம்மக்கிட்ட ஒரு 2 வீடு இருக்குது, நீங்கள் ஒரு வீட்டுக்கிட்ட வந்து உனக்கு தான் 2 வீடு இருக்குல்லப்பா, ஒரு வீட்டை யாரோ ஒரு ஏழைக்கு எழுதி வச்சிருப்பான்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், எது அந்த வீடு 5 லட்ச ரூபா போவோம், நான் என்னத்துக்கு முன்ன தெரியாதவனை கொடுக்கணுமா, அப்படி நான் கொடுக்க எனக்கு அவசியம் இல்லை தலைவரை, நான் என்னத்துக்கு அவனுக்கு செய்யணும்னு சொல்லி நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா. அடிப்படையான ப்ராக்டிக்கலாக பேசுங்க. ஓகேங்களா, நம்மக்கிட்ட 2 வீடு இருக்குது, அதில் ஒரு வீட்டை இன்னொருத்தனுக்கு எழுதின்னு சொன்னாலே நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனால் அன்றைக்கி காலகட்டங்களில் முன்ன தெரியாது சர்தார் வல்லபாய் பட்டேல்னா யாருன்னே சொல்லி வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. அப்படி ஒரு புதுசாக ஒரு மனுஷன் வந்து ஒருத்தர்கிட்ட பேசி இவ்வளோ பெரிய தேசத்தில் இன்றைக்கி ராஜாவாக இருக்கிற ஆள்கிட்ட போயிட்டு இனிமேல் மக்கள் ஆட்சி தான் வரப்போகுது, எலெக்ஷன் மூலிமா தான் யார் முதலமைச்சர், யார் குடியரசுத் தலைவர், யார் பிரதமர்னு முடிவு பண்ண போகிறோம், ஸோ நீ உங்கள் நாட்டில் ஒரு பகுதியில் உனக்கு வேணுங்கிற இடத்துல மீதி கொடு அப்படின்னு சொல்லி ஒத்துக்க வைக்கிறதுனா சாதாரண விஷயமா. ஆனால் அவர் அன்றைக்கி அதை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதன் காரணமாக தான் நம்மளாம் அவரை வந்து இன்றைக்கி ரொம்ப பெருமையாக பேசுகிறோம். அவரை பற்றி சொல்கிறதுக்கு கூட நிறையா இருக்குது. அடுத்தடுத்த காணொலியில் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு சொல்லி பேசலாங்க. நன்றி.